சென்ற வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் ஜோடியாக ரெட் கார்டை கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியது இதுவே முதல் முறை என்று சொல்லப்பட்டுச்சு. ஜோடியாக 2 பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு ஒரே எபிசோடில் ரெட் கார்டு மூலமாக வெளியேற்றப்பட்டது இதுவே முதல் முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. 50 விழுக்காடு என்னதான் கமருதீன் மற்றும் விஜே பார்வதி தவறு செய்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க, அதில் 50% அவங்களுடைய தவறு இருக்கு அப்படின்னாலும் மீதி இருக்கக்கூடிய 50% சாண்ட்ராவுடைய ஆஸ்கர் நடிப்பு திறமை தான் சேனல் மற்றும் ஹோஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணி பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக ரெட் கார்டு வரைக்கும் போனதுக்கு முக்கிய காரணம் என்று சமூக ஊடகங்களில் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாண்ட்ராவுடைய ஓவர் ஆக்டிங் ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் விஜே பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப போவதற்கான வாய்ப்பு இருக்கா, ஏன்னா சாண்ட்ராவுக்கு எதிரான விமர்சனங்களை பலரும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக டாக்டர்ஸ், இந்த ஷோவை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி சாண்ட்ரா ஓவர் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன், நீங்கள் சொல்கிற ஃபிட்ஸு பேனிக் அட்டாக்கு இதுக்கெல்லாம் சாண்ட்ரா பண்ணுறதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில தான் சாண்ட்ராவுக்கு நெகட்டிவிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகமாயிட்டு இருக்கு. வெளியில் காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே சாண்ட்ரா தத்ரூபமாக நடித்து இந்த ரெட் கார்டு டிராமாவை அரங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற கிரிட்டிசிசத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் சாண்ட்ராவை எல்லாருமே கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கூட சாண்ட்ரா லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது கடைசி இடத்துல தத்தளிச்சுட்டு இருக்காங்க. காமன் ஆடியன்ஸ் சாண்ட்ராவை ஆதரிக்கல. அதுக்காக விஜே பார்வதி பண்றது கமருதி பண்றது தப்பு அப்படிங்கிறது நியாயப்படுத்தல. ஆனால் அவங்க பண்ணதுக்கு ரெட் கார்டுன்றது ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் பிக் பாஸ் ஆடியன்ஸ் தரப்புல இருந்து பேசப்படுது. சரி, இந்த விஜே பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப போகிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இதே மாதிரி தான் பிரதீப் ஆண்டனிக்கு 33வது நாள் ரெட் கார்டு கொடுத்து வெளில அமிச்சாங்க. ஆனால் பிரதீப் ஆண்டனி திரும்ப வருவாரா அப்படின்னு பிரதீப்புடைய ரசிகர்கள், பிக் பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில் கடைசி வரைக்கும் பிரதீப் ஆண்டனியால் திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னா பிரதீப்புக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை சேனல் ரிவோக் பண்ணலை. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் அப்படின்றது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பாங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஈகோங்கிறது ரொம்ப பெருசு. சீசன் 7ல் கமலஹாசன் அவர்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான பர்சன். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பின்வாங்கிட்டோம்னா அதற்கு எதிர்வினையான விமர்சனங்கள் வரும். அதனால் நம்ம எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுலேருந்து பின்வாங்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக நின்னார். அது மிகப்பெரிய அளவில் கமலஹாசன் அவர்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துச்சு. அவர் அந்த சீசனுக்கு அப்புறம் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண முடியாமல் அவரும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை இவ்வளோ தூரம் கிரிட்டிசிசம் வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னட பிக் பாஸில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நபருக்கு ரெட் கார்டுன்றது கொடுக்கப்பட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அந்த நபருக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மத்தியில் ஆதரவு பெருகுது. நிறைய பேர் டேக் பண்ணி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் சரி நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த தவறை திருத்தி கொள்ளணுன்றதுக்காக ரெட் கார்டை கொடுத்து வெளியேற்றின அதே நபரை திரும்ப கன்னட பிக் பாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு விட்டாங்க. இது வரலாறு, இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா? ஏன்னா கமருதீன் தான் ரொம்ப ஓவர் போர்டாக போய் சாண்ட்ராவுடைய குழந்தைகளெல்லாம் பற்றி பேசி ரொம்ப தரைக்குறைவு, அதாவது இவங்க காமருதீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த காமத்தை வச்சு தானே நீ 2 குழந்தைங்களை பெற்றுக்கிட்ட அப்படின்னு கமருதீன் ஓவர் போர்டாக பேசியிருப்பார். அதுதான் ரொம்ப இவங்க பண்ண கேமுக்காக சாண்ட்ராவை எத்தி கீழே தள்ளினதெல்லாம் விட சாண்ட்ராவுடைய குழந்தைகளை வச்சு கமருதீன் பேசினது தான் ரொம்ப அக்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டை கொடுத்ததாக இருக்கட்டும், பார்வதி ஏன் நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்ற முடிவை சேனல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் சாண்ட்ராவுக்கு ஆதரவே இல்லைங்க. உள்ளே போன கண்டஸ்டன்ட் எல்லாருமே சாண்ட்ராவை கழிவு ஊற்றுறாங்க. குறிப்பாக வியனா நேற்றுலேருந்து கிறிஸ்டபர் முஞ்சி எப்படி என்ன பாத்திர விளக்க சொல்லலாம், சாண்ட்ரா ட்ராமா, சாண்ட்ரா
ஈர பேனாக்குவாங்க, பேனா பெருமாள் ஆக்குவாங்க. அவங்க வந்து இப்படி ஒரு கேம் ஆடுவாங்க நான் நினச்சே பார்க்கல. நீ ஒரு ட்ராமா போட்டு இருக்கிற எல்லாரையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு உள்ள வீணா பேசுறது வந்து டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது சாண்ட்ராவுடைய ட்ராமாவுக்கு நம்ம பலிகடா ஆயிட்டோமோ, சாண்ட்ராவோட மேனிப்புலேஷனில் விஜய் சேதுபதி அவர்களும் சேனலும் சிக்கிட்டோமோ அப்படின்னு அவங்க யோசித்து சாண்ட்ராவை இந்த தடவை எவிக் பண்ணுறாங்களாம் இந்த வீக்கெண்டு. சாண்ட்ரா எவிக்ட் ஆகி வெளியில் போக விஜே பார்வதி உள்ளே என்ட்ராக எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு விஷயம் நடந்தால் சொல்கிறேன், டிஆர்பி இன்னும் பற்றிக்கும். பட் இது எல்லாமே அசம்ஷன்ஸ். ஆனால் உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி வெளியில் வந்ததுக்கு பிறகு சாண்ட்ராவுடைய நடிப்பு, விஜய் சேதுபதிகளுடைய கேவலமான ஹோஸ்டிங், இது சம்மந்தப்பட்டு பார்வதியுடைய ரசிகர்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் எங்கே போனானே தெரில, ஆள் இருக்கானா இல்லையா, எங்கே இருக்கான், தமிழ்நாட்டில் தான் இருக்கானா, இந்தியாவில் தான் இருக்கானா, இல்லை எங்கேயாவது ஃப்ளைட்டு கிட்ட பிடிச்சி பறந்து போயிட்டானா. பிரஜன் சொல்கிறாரு, அவன் வந்து காலில் விழுந்துட்டு வந்ததை பற்றி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அவன் மனசறிந்து திரிஞ்சு உண்மையிலே காலில் விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இன்னொன்று இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி காலில் விழுந்துட்டு வரலன்னா மக்கள் வெளியில் கல்லால் அடிப்பாங்கல்ல. எப்பா ராஜா, கமருதீனை வந்து கல்லால் அடிக்கிறது இருக்கட்டும், சாண்ட்ரா பண்ணக்கூடிய ஓவர் ஆக்டிங்க்கு கமருதீனை பார்த்ததும் அப்படியே வந்து பெட்ரூம்குள்ளே இருந்து கதறி ஆ அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் எதால் அடிப்பாங்க? மக்கள் சொல்லால் தான் அடிக்கணும், கல்லாலலாம் யாரையும் அடித்து ஹர்ட் பண்ணக்கூடாது. கமருதீனுக்கு எதிராக ஃபிசிக்கல் இன்டிமிடேஷனை, ஃபிசிக்கல் வயலன்ஸை தூண்டுறீங்களா பிரஜன்? மற்ற எல்லாரு மேலேயும் கேஸ் கொடுக்க போகிறேன், சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரான்னு யாராவது சொன்னால் நான் வந்து டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. கமருதீனுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறீங்களே, உங்கள் மேலே கமருதீன் வழக்கு பதிவு பண்ணலாமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான விஷயம். இதை வந்து பிரஜன் பேசுகிறாரு, யோசிச்சு தான் பேசுகிறீங்களா பிரஜன்? கொஞ்சமாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்குங்க. ஏன் இந்த அளவுக்கு கமருதீனை கல்லால் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னெலாம் பேசுகிறீங்க? கமருதீன் அதுக்கு தகுந்தாப்பில் வெளியில் வந்து தலை காட்டாமல் உட்காண்ட்ருக்கிறான். இப்படி 2 பேருமே லைஃப்பை தொலைச்சிட்டு உட்காண்ட்ருக்குறாங்க. இதுக்கு காரணமாக அமைஞ்சது விஜய் சேதுபதி சேனல் ஆஸ்கர் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண சாண்ட்ரா. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி கமருதீன் பேசுனதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரி, அவன் காலில் விழுந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு ரிவோக் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனால் பார்வதிக்கு ரிவோக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு பெண்ணு, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டரோட ஒய்ஃப் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலலாம் பார்வதி வந்து ஆங்கராக இருந்திருக்கா. அவங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா டிராவிடியன் ஸ்டாக்னு போட்டிருக்கா தன்னுடைய ப்ரொஃபைலில். திமுகவை சார்ந்து, ஆளுகிற திமுகவை சார்ந்து நிறைய பேர் பார்வதிக்கு வந்து ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தா விஜய் சேதுபதி அவர்களுக்கு, என்னப்பா எங்கள் பொண்ணை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்படுமா? அப்படி விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்டு நான் வந்து ரிவோக் பண்ணிக்கிறேன் ரெட் கார்டை, பார்வதி திரும்ப வரட்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட மாட்டாளா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, பார்வதியுடைய ரசிகர்கள். சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், பார்வதி திரும்ப வந்தால் இந்த கேமில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஏற்படுமா? திரும்ப டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஆனால் டைட்டில் ரேஸில் இருந்தா, இப்போ பார்வதி போனதுக்கப்புறம் சேலஞ்சே இல்லாமல் ஆயிடுச்சு, சப்புன்னு முடிஞ்சிருச்சு. கானா வினோத்து தட்டி தூக்கிட்டு போயிடுவான் டைட்டில்ன்றது தெரிஞ்சு போச்சு. கானா வினோத்துக்கும் நெகட்டிவாக ப்ரோமோலாம் வந்துட்டுருக்கு. அவனையும் டைட்டில் வாங்க விடக்கூடாது அப்படின்னு இறங்கி ஒரு குரூப் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒருவேளை பார்வதி திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றான்னு வச்சுக்கோம், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.